Hi my channel viewers, welcome my cooking channel. നമുക്ക് നല്ലൊരു ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് കോംബോ റെസിപ്പി ഇൻട്രൊഡ്യൂസ് பண்ணுறதுக்காக என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். நமக்கு இந்த விண்டர் சீசன்ல எல்லாம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிற ஒரு ஐட்டம் இருக்குது, காலிஃப்ளவர் வச்சு பண்ணனா ஒரு பெப்பர் ஃப்ரை ஐட்டம் தான் என்னோட சேனல் வியூவர்ஸுக்காக இன்னைக்கு நான் ஷேர் பண்ணது. நமக்கு இந்த விண்டர் சீசன்ல நமக்கு காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும், எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். நமக்கு அப்போ இந்த காலிஃப்ளவர் வச்சு பண்ணனா ஒரு மசாலையெல்லாம் ஆட் பண்ணி பண்ணனா ஒரு பெப்பர் ஃப்ரை இதான் என்னோட சேனல் வியூவர்ஸுக்காக இன்னைக்கு நான் ஷேர் பண்ணது. நமக்கு பார்க்கலாம் இந்த காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதுக்காக எடுத்து வச்சிருக்கிற ஐட்டம் நமக்கு காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் பண்ணணும். அதனால நல்லா ஹாட் வாட்டர், நல்ல சூடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளெல்லாம் ஆட் பண்ணி அதில் ஏதாவது பூச்சி இருந்தேன்னா போகிறதுக்கு மஞ்சத்தூளெல்லாம் போட்டு கொஞ்சம் இந்த ஹாட் வாட்டரில் இங்கே வச்சுருக்குது. அப்போ தான் அதோட பூச்சி ஏதாவது இருந்தேன்னா வெளியில் வரும். இனி ஒரு டைம் கூடி நமக்கு நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணணும். இனி எடுத்து வச்சிருக்கிற ஐட்டம்ஸ் நமக்கு பொடி கோரியண்டர் பவுடர், மல்லிப்பொடி, பெப்பர் பவுடர், ஜீரக தூள், சோம்பு பொடி, தக்காளி, மல்லித்தழை, கருவேப்பிலை, தேங்காய் கொஞ்சம் தொடங்கி வச்சுருக்குது. ரொம்ப தேங்காய் வேண்டாம், கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு அதோட இது கிடைக்கிறதுக்கு மட்டும் வேணாம், ரொம்ப ஜாஸ்தி ஆட் பண்ணக்கூடாது தேங்காய். இஞ்சி பூண்டு க்ரஷ் பண்ணி வச்சுருக்குது, பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்குது, க்ரீன் சில்லி பச்சை மிளகா, கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுருக்குது ஃபைனல் ஆட் பண்ணுறதுக்கு, சால்ட்டு, மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர், மிளகு பொடி, கோகனட் ஆயில் அண்டு கடுகு இதெல்லாமே சேர்த்து நமக்கு ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றி வச்சுருக்குது. நமக்கு கடுகு, சோம்பு, க்ரஷ் பண்ணி வச்சா இஞ்சி பூண்டு, ஸ்லைஸ் பண்ணி வச்சா பெரிய வெங்காயம், கொஞ்சம் சால்ட் நமக்கு நல்லா வழட்டி வர்றதுக்காக நமக்கு கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணலாம். மஞ்சத்தூள், ஸ்லைஸ் பண்ணி வச்சா தக்காளி, பச்சை மிளகா,
தக்காளி போட்டு நம்ம நல்லா வதக்கி வந்ததுக்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து 1 by 1 எல்லா பொடிகளும் நமக்கு வந்து ஆட் பண்ணலாம். ரெட் சில்லி பவுடர், கோரியண்டர் பவுடர் மல்லிப்பொடி. நம்ம வந்து மல்லிப்பொடி மட்டும்தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணுது. மற்ற சோம்பு, ஜீரகம் அது எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணுது. ஃபைனாக தான் நம்ம வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுது. ஜீரகத்தூள், ஜீரகப்பொடி, சோம்பு பொடி, இப்படியே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் ஃபைனல் ஆட் பண்ணணும். ஆனால் கொஞ்சம் வந்து அந்த தண்ணியை ஆட் பண்ணி கொஞ்சம் வேக வைக்கும்போது அதோட வாசம் வேணாம் இல்லையா, கொஞ்சம் மல்லித்தூளும் இப்போ ஆட் பண்ணுது. நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணியில் அடைச்சி வச்சு வேக வைக்கலாம், காலிஃப்ளவர் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி. இன் பிட்வீன் டைமில் வந்து நமக்கு வந்து துருவி வச்சா தேங்காய் அரைச்செடுத்துட்டு வரலாம், நல்லா பேஸ்ட்டாக அரைச்செடுத்துட்டு வரலாம். தேங்காயோட கண்டென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகக்கூடாது, அதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சது அரைச்செடுத்துட்டு வரலாம். மசாலா கண்டென்ட் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம தக்காளி எல்லாமே போட்டு நல்லா கொதிச்சு வரணும். இந்த டைமில் வந்து நமக்கு வந்து காலிஃப்ளவர் எடுத்து வச்ச காலிஃப்ளவர் இதில் ஆட் பண்ணலாம். நமக்கு காலிஃப்ளவர் வேகிறதுக்காக மூடி போட்டு நம்மளுடைய காலிஃப்ளவர் வெந்து வரணும். இந்த டைமில் வந்து நமக்கு வந்து சால்ட்டு கொஞ்சம் கம்மி இருந்தது, அதனால நான் எங்கேயும் கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணுது. சால்ட்டு பார்த்து ஆட் பண்ணலாம். இது நமக்கு வந்து நல்லா மயமாக அரைச்சி வச்சா தேங்காயோட கண்டென்ட் ரொம்ப கம்மி போதும், ரொம்ப ஜாஸ்தி ஆக வேண்டாம். அது நமக்கு இதில் ஆட் பண்ணலாம். நம்மளுடைய காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ஃபைனல் ஸ்டேஜ் ஆகினா இந்த டைமில் வந்து நமக்கு வந்து ஃபைனல் வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணலாம். நீ ஸ்லைஸ் பண்ணி வச்சா மல்லித்தழை அண்டு கருவேப்பிலை. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம்.
നമ്മുടെ காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ஃபைனல் ஸ்டேஜ் ஆகின இந்த டைமில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நெய் ஃபைனல் ஆட் பண்ணலாம். இது வேண்டேன்னா அவாய்ட் பண்ணலாம். ஒரு டேஸ்ட் வர்றதுக்காக தான் ഞാൻ ഇത് போட்டிருக்குது. നമുക്ക് வந்து ഒരു 2 minutes അടച്ചു வைக்கலாம். நம்ம வந்து இப்போ காலிஃப்ளவர் சைட் டிஷ் பண்ணியிருக்குது இல்லையா பெப்பர் ஃப்ரை, அதுக்கு வந்து நான் இங்கே வந்து இன்னைக்கு வந்து ஆப்பந்தான் ப்ரிப்ரேஷன் பண்ணது. നമുക്ക് வந்து எல்லாத்தோடையும் നമുക്ക് வந்து சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்தோடையும் சைட் டிஷ்ஷாக നമുക്ക് எடுக்கிற ஒரு ஐட்டம் தான் காலிஃப்ளவர் மசாலையோ பெப்பர் ஃப்ரை எல்லாமே. அப்போ நான் இன்னைக்கு வந்து இங்கே வந்து ஆப்பந்தான் பண்ணியிருக்குது. ഇത് ആപ്പത്തിൻ്റെ റെസിപ്പി എപ്പി പ്രിപ്പറേഷൻ பண்ணணும்னு ഞാൻ என்னோட சேனலில் முன்னாடி ஒரு டைம் போட்டிருக்குது. அதனால ഞാൻ வந்து அது மாவு எப்படி அரைக்கணும் அതൊന്നും ഞാൻ எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலை. ஆல்ரெடி ഞാൻ என்னோட சேனலில் போட்டிருக்குது ஆப்பம் ரெசிப்பி. നമുക്ക് வந்து ഇനി வந்து கொஞ்சம் நல்லெண்ண மேலே நம்முடைய காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை இங்கே ஃபைனல் ஸ்டேஜ் ஆயிருக்குது. நமக்கு வந்து இந்த சீசன்ல வந்து நமக்கு வந்து இந்த காலிஃப்ளவர் எல்லாம் பார்த்தேன்னா ஐயோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நமக்கு இருக்கு. வேற ஏது சீசன் வந்து நமக்கு வந்து இந்த விண்டர் சீசன்ல தான் இது இந்த வெஜிடபிளுக்கு தான் ரொம்ப 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 டேஸ்டா ஆகும் இந்த டைம்ல வைக்கும்போது. அது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. நமக்கு வந்து எல்லாத்தோடையும் நமக்கு வந்து சைட் டிஷ்ஷா நமக்கு வந்து ரைஸோட கூடயும் வைக்கலாம். நமக்கு வந்து மெயினா வந்து நமக்கு வந்து சப்பாத்தி இந்த ஆப்பம் இடியப்பம் எல்லாத்துக்கும் எல்லாம் நமக்கு வந்து இந்த காலிஃப்ளவர் இருந்தேன்னா ஒரு அடிபொலி நமக்கு வந்து கோம்போ. இனி வேற ஐட்டம் ஷேர் பண்ணுறதுக்காக என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி வந்த வரைக்கும் நன்றி, வணக்கம்.